தலைவர் வந்து பிரின்னு பிரிச்சு விட்டாப்ல. இனிமே தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிறது சாட்டர்டேயும் சரி சண்டேயும் சரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குடா. அருணுக்கு வந்து வேற மாதிரி சம்பவம் இருக்கு. இப்போ உள்ள வந்தாப்ல, லைவ்ல பார்க்க வந்து உள்ள வந்தாப்ல. வந்தோன்னே லிவிங் ஏரியாவா எல்லாரும் லிவிங் ஏரியாவாடா வச்சு செய்யறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாப்ல. கூப்பிட்டோம் செம்ம வேற ரோஸ்டிங் இருக்குடா, ப்ரோமோல பார்த்த மாதிரி தரமான ரோஸ்டிங் இருக்குதா அப்படின்னு பார்க்க உள்ள போனா அப்படியே புட்டு 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 வைக்கிறாப்ல. தலைவர் வந்து வேற மாதிரிங்க. அது ஜெஃப்ரியை பத்தி சொன்னதெல்லாம் வந்துட்டு வெளியில எப்படி கன்வே ஆயிருக்கு அப்படிங்கறத கரெக்டா வந்து சொல்லியிருந்தாரு. கேட்டா இவனுக்கு எல்லாருமே வந்து அப்படியே தடுத்துட்டானுங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டர் வந்து சூப்பராவே இருந்துட்டு அருண் வந்து பேசி இந்த வந்து வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி இப்போ ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்தோன்னு வந்து லிவிங் ஏரியால வந்தோன்னு தர்ஷா வந்து ஆல்ரெடி பேசியிருந்தாங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு சட்டை போடாதவங்க எங்க சட்டை போடாதவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்துட்டு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஜால்ரா அந்த கோவத்துல வந்து உள்ள வந்திருக்காரு. ஜால்ரா குரூப்ஸோட கோவத்துல பயங்கரமான கோவத்துல வந்து உள்ள வந்திருக்காரு. எங்க அந்த ஜால்ராஸ் எல்லாம் எங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஜால்ராஸ் எங்க, அந்த சட்டை போடாதவங்க எங்க, சத்யாவா ஓ வெளியில போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாத மாதிரி பாலிஷா வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடப்பானே அவன் எங்க அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து கேட்கிறாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஆள் இல்லாத இடத்துல வந்து பேசுறது தவறுதான். கண்டிப்பா வந்துட்டு ஆள் இல்லாத இடத்துல இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தவறு. இருந்தாலும் வெளியில கன்வே ஆயிருந்தது ஓரளவுக்கு ஓகே, வெளியில வந்து கன்வே ஆயிருக்கு, அதனால வந்து உள்ள பேசுறாங்க அப்படிங்கிறது பேசலாம். ஆனா இருந்தாலும் இவ்வளவு ஒரு எப்படி சொல்றது கரெக்டா பேசியிருந்தாலும் பட் கரெக்டா வெளியில சொல்லியிருந்ததை உள்ள கரெக்டா பேசியிருந்தாலும், வெளியில நடக்கிறத கரெக்டா உள்ள பேசியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி வெளியில கன்வே ஆகல அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஜால்ராஸ் குரூப்பை வச்சுதான் நான் பேச போறேன் அப்படிங்கிறது. ஜால்ராஸ் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து எனக்கு அந்த ஒரு இதை தான் தாக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா அருண், விஷால், ஜெஃப்ரி, சத்யா, இதுல ரெண்டு பேர் இருக்கானுங்க, மாட்டிட்டானுங்க கண்டிப்பா வந்துட்டு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோன்னு வந்து இந்த ஒரு இதை போட்டோன்னே பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்குது. இந்த ஒரு நோண்டல் தடவல் போட்டோன்னே பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா இந்த யாருமே வந்து கேட்கறதுக்கு ஒரு இதே இல்ல. இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அப்படி இப்படின்னு பல வார்த்தைகள் வந்து நான் இருக்க மாட்டேன், பேச மாட்டேன், நீங்க எவ்வளவு கோபமா இருந்தாலும் சரி ஒரு இந்த இடத்துக்கு ஒரு மேனஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து பேசியிருந்தாரு. அண்ட் முத்துக்குமார்லாம் வந்து மேனஸ் இருக்குது இந்த ஒரு இடத்துக்கு. தீபக்லாம் வந்து எந்திரிச்சே போயிட்டாரு பேசின பேச்சுக்கு. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து விடுங்க, நான் வந்து இந்த விஷயத்த பேசல, நான் வேற விஷயத்த பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அருணும் ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆரம்பிக்கும் போது நான் ஜால்ராஸ் வந்து நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு நீங்க அருண் வந்துட்டு ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஹீரோ ஓகேங்களா, நீயும் ஹீரோ தான் நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு உள்ள வந்துட்டு சாரி கேட்டீங்க. அதே தப்பதான் வெளியில வந்துட்டு தீபக்கை வச்சு நீங்க பேசுனீங்க. நீ வந்து ஓல்டு ஹீரோ, நான் இந்த நியூ ஹீரோ, நான் ட்ரெண்டிங் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேசிருக்கீங்க. நம்மளை விட வந்துட்டு கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறோம்னா அப்படிலாம் பேசுனதே கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு உள்ள இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு மீண்டும் அதே வந்துட்டு செய்யறீங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஓவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்துக்குமரன் தீபக்கை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு சூப்பரா, எனக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் தான் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சூப்பரா வந்துட்டு பிளே பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே சேதுபதி கை தூக்குற மாதிரி செம்மையா வந்து தூக்கிட்டு இருந்தாரு. அதையும் பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷாலுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு ஓகேங்களா. என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, நீ நானும் ஒன்னானு எப்படின்னா நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஃப்ரண்ட்ல வந்து பேசு, பேக்ல போய் பேசவே பேசாத. இத்தனை நாள் நீ பின்னாடிதான் போய் பேசியிருக்க, இருந்தாலும் இனிமே வந்துட்டு நீ எனக்கு முன்னாடி வந்துட்டு பேசு, நான் அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நீ எப்படி வந்துட்டு என்ன சொல்றியோ எது சொல்றியோ நீ முன்னாடி வந்துட்டு பேசு, அதுதான் உன்ட்ட ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். ஆனா ஒரு சேலஞ்சு வந்து நீ வச்சிருக்க பாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீ பண்றது வந்துட்டு லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா, இந்த ரெண்டு பேரை வச்சு லவ் பண்ணல, லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவ்ங்கிறதுல வச்சு என்ன பண்ண அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இல்ல அது வந்துட்டு லவ்வா என்ன அப்படிங்கிறது வரவன் பூரா வந்துட்டு லவ்வான்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பா வெளியில பார்க்கும்போது தலைவன் வந்துட்டு விஷால்ட்டு ஒண்ணு இருக்குது, இது வந்துட்டு சாதிக்கிறாப்ல. நான் வந்துட்டு லவ் எல்லாம் பண்ணல, ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சாதிக்கிற தன்மை வந்துட்டு விஷால்ட்ட மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பா அதை வந்து புரியுது. ஏன்னா லவ்ங்கிற ஒரு விஷயத்தை தூண்டுறதே நம்ம விஷால் தான் ஓகேங்களா. இப்படி பேசுற, அப்படி இருக்கிற, இப்படி பண்ற, அப்படி பண்றேன்ட்டு அப்பெல்லாம் சொல்லி அங்க இருக்க ஒரு அப்படியே வந்து ஒரு கவர்னஸ் வந்துட்டு விஷால் மேல வந்து கொண்டு திணிக்கிறது வந்துட்டு அந்த விஷால் வந்துட்டு நம்ம மேல எப்படிலாம் அந்த பொண்ணு வந்து கவர்னஸ் வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கறது வந்து விஷாலுக்கு நல்லபடியா தெரியுது. அதனால என்ன பண்றாப்லன்னா விஷால் வந்துட்டு அந்த ஒரு கன்வே வந்துட்டு பொண்ணுங்கள்ட்ட வந்து கொடுத்து அந்த ஒரு இதை வந்துட்டு வாங்கிட்டு அது வந்துட்டு நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சாதிக்கிறாப்ல. இது வந்து பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு ஜால்ரா குரூப்ஸ்க்கு மட்டும் ரெண்டு பேருக்கு. அருணுக்கு வந்துட்டு சொம்பு தூக்கி டபுக்கு டப்பான் அருண். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வல்லவன் மன்மதன் அப்படிங்கிறது விஷால்ட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் பயங்கரமான வந்து ரோஷிங் வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு பேருக்கு இருந்துச்சு. அந்த நான் வந்துட்டு ஜால்ராஸ் ரெண்டு கண்ணுக்குள்ள நோன்றதுக்கு மட்டும் தான் நான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுத்திருந்தாரு. அருணும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்பெல்லாம் இருப்பீங்க, நான் நோன்றதுக்கு தானே வந்திருக்கீங்க, வாங்க நோன்றோம், நீங்க நோன்றீங்களா நான் நோன்றேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேலஞ்சு, பயங்கரமான ஒரு சேலஞ்ச் வந்து இறங்கிருக்கு.
இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வந்துட்டு பயங்கரமா போகும் கண்டிப்பா.